தொழுநோய் ஒரு தோல் நோயாகும். தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமியால் ஏற்படுகிறது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறாத நபர்கள் இருமும் போதும் தும்மும் போதும் இந்நோய் கிருமி காற்றின் மூலம் பரவுகிறது. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே கிருமியானது ஒரு நபரின் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொழுநோயின் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. தொழுநோய் தோல் மற்றும் நரம்புகளில் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. தோலில் உணர்ச்சி இல்லாத தேமல், நிறமாற்றம், பளபளப்பு, சிறு முடிச்சு போன்ற கட்டிகள், முடி உதிர்தல், வியர்வை அற்று உலர்ந்து போதல் மற்றும் ஆறாத புண்கள் ஏற்படுகிறது. ஆரம்ப நிலை உணர்ச்சியற்ற தேமல் தென்படும் போது சிகிச்சை பெறுதல் அவசியம். அவ்வாறு சிகிச்சை பெற்றால் இந்நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலை சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் இந்நோயால் நரம்புகள் பாதிப்பு கண், கை, கால்களில் ஏற்படுகிறது. கண் பாதிக்கப்படும் போது கருவிழி உணர்தல், கருவிழியில் புண்கள், கண்கள் மூட இயலாமை, பார்வை இழப்பு ஏற்படுகிறது. கைகளில் மணிக்கட்டு தொங்குதல், மதமதப்பு, விரல்கள் மடங்குதல், தசை பலவீனம், உணர்ச்சியின்மை, ஆறாத புண்கள், பொருட்களை எடுக்கவோ பிடிக்கவோ இயலாத நிலை ஏற்படுகிறது. கால்களில் ஏற்படும் பொழுது கால்கள் தொங்கிப் போதல், கால் விரல்கள் மடங்குதல், ஆறாத புண்கள், தசை பலவீனம், காலணிகள் அணிய இயலாத நிலை, உணர்ச்சியின்மை ஏற்படுகிறது. தோல் நோய் தோலில் உள்ள தேமலில் பேனா மூலம் உணர்ச்சியின்மை கண்டறிதல், நரம்புகள் தடித்திருப்பதை மருத்துவர் பரிசோதனை செய்தல், திசு பரிசோதனை மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. கூட்டு மருந்து சிகிச்சை 6 அல்லது 12 மாதங்கள் எடுப்பதன் மூலம் முற்றிலும் தொழுநோயை குணப்படுத்த முடியும். தொழுநோயால் ஏற்படும் எதிர்வினை விளைவுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து குணப்படுத்துதல் அங்க குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும். தொழுநோய் பாதிப்பு ஏற்பட்டால் பயப்பட தேவையில்லை. தொழுநோயால் ஏற்படும் களங்கம் தவிர்க்கப்பட வேண்டும். தனிமனித களங்கம் நோய் பற்றிய புரிதல் இல்லாமையால் ஏற்படுகிறது. மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். குடும்பத்தில் அல்லது சமுதாயத்தில் ஏற்படும் களங்கத்தை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் தவிர்க்கலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை வெறுத்து ஒதுக்குதல் கூடாது. அவர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் தொழுநோய் கண்டறிதல் முகாம் நடைபெறும் வட்டாரங்களில் ஒரு நபர் கூட விடுபடாத வகையில் பள்ளி மாணவர்களுக்கும் தொழுநோய் பரிசோதனை அவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே நடைபெறும். நோய் பாதிப்பு உள்ள மாணவர்களின் விவரம் அவர்களின் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படும். அவர்கள் முழு சிகிச்சை பெற பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும். தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சில குறிக்கோள்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நோய் பரவலை தடுப்பது. அதை தொடர்ந்து சைல்ட் டிரான்ஸ்மிஷன், குழந்தைகளிடம் அந்த நோய் பரவுவதை தடுப்பது, அங்க குறைபாடு டிஃபார்மிட்டிஸ் அது இல்லாமல் பார்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழுநோய் பற்றின ஒரு ஸ்டிக்மா, களங்கம் இல்லா நிலை உருவாக்குதல், இதுதான் முக்கியமான குறிக்கோளை நம்ம பார்க்கிறோம். மாணவர்கள் பங்கானது முகாம்களில் பங்கேற்றல், தொழுநோய் ஆய்வில் ஈடுபடுதல், தனது குடும்பத்தினர்களை ஆய்வு செய்து சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்துதல், மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். எங்கள் ஸ்கூலில் தொழுநோய் முகாம் நடத்துனாங்கடா. யாருக்காச்சும் தேம்பல் இருந்தால் அது உணர்ச்சி இருக்காமல் இருக்கும்டா. இது மாதிரி யாருக்காச்சும் இருக்காடா? சரி, உங்கள் கையெல்லாம் காட்டுங்க. அப்படி உணர்ச்சி இல்லாத தேம்பலாக இருந்தால் அது தொற்று நோயாக கூட இருக்கலாம். நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் காட்டினீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுறோம். தொழுநோய் பரவல் இல்லாத, தொழுநோய் பாதிப்பு இல்லாத, தொழுநோயால் ஏற்படும் அங்க குறைபாடு இல்லாத, தொழுநோயால் ஏற்படும் களங்கம் இல்லாத தமிழ்நாடு, இந்தியா படைத்திட அனைவரும் ஒன்றிணைவோம், உறுதியேற்போம்.